BT-BRTE தொடர்பான அனைத்து வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நேற்று 15/7/2024 திங்கட்கிழமை முடித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நியமன தேர்வுக்கு பின் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட நிலையில் இறுதி தேர்ந்தோர் பட்டியலை தயார் செய்வதற்கு வழங்கிய தடை ஆணைகள் முற்றிலும் 2 நீதிமன்றங்களிலும் நீக்கப்பட்டு விட்டது. வினாத்தாளில் இருந்த ஒரு சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் மற்றும் கருணை மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஸ்டார் மதிப்பெண்கள் வழங்கியது தொடர்பாக தமிழ் உள்ளிட்ட 9 பாடங்களிலும் பதியப்பட்ட அனைத்து விதமான வழக்குகளும் எந்தவிதமான நிபந்தனைகளும் இன்றி தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன. எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் வினாத்தாளில் நிகழாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நீதிமன்றம் எச்சரித்து அறிவுறுத்துள்ளது. மேலும் வழக்கில் OMR காப்பி கேட்பவர்களுக்கு மட்டும் TRB ஆனது OMR காப்பியை வழங்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. BT-BRTE பணி நியமனத்திற்கான இறுதி தேர்ந்தோர் பட்டியலை வெளியிடுவதற்கான தடையாணையானது முற்றிலும் 2 நீதிமன்றங்களாலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் ஆசிரியர் தேர்வு வாரியம் 3192 பேருக்கான பணி நியமன கலந்தாய்வுக்கான இறுதி தேர்ந்தோர் பட்டியலை வெளியிடுவதற்கோ கலந்தாய்வு நடத்துவதற்கோ எந்த தடையும் இல்லை. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் BT-BRTE பணி நியமனத்திற்காக 3192 பேருக்கான இறுதி தேர்ந்தோர் பட்டியலும் அதனைத் தொடர்ந்து பணி நியமன கலந்தாய்வு தேதியும் விரைவாகவும் அடுத்தடுத்தும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 1768 பேருக்கு தேர்வு வைக்கப்பட உள்ள நிலையில் 5545 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் தொடக்க கல்வித்துறையில் உள்ளதால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பாணைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கூடுதலான எண்ணிக்கையில் பணி நியமனம் செய்வதற்கான உத்தரவும் அதற்கான திருத்தப்பட்ட அறிவிப்பாணையும் விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.